ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ். நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், டிஆர்பியில் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சிவி லிஸ்ட்டு போயிட்டு வந்த எல்லாத்துக்கும் வந்து ஜாப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 20ஆம் தேதி வந்து வந்தது. ஸோ அப்போ வந்து என்ன அங்கே வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் வந்து அந்த வழக்கை வந்து திருப்பி வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதாவது காலம் எந்த டேட், அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னு கூட சொல்லாமல் அப்படின்ட்டு காலமே தெரிவிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து டெட்டு வெயிட்டேஜ் அதுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அது வந்துட்டு 21 இன்றைக்கி நடக்குது. ஸோ இது மொத்தமாக வந்துட்டு 24 வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேஸும் வந்து வச்சு டபுள் பெஞ்சு, அதாவது 2 நீதிபதிகள் வச்சு அந்த எல்லா கன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 24 நடக்கும்னு சொல்லுது. ஆனால் இந்த இடைக்கால தடை இப்போ நம்மளுக்கு விதிச்சிருந்தாங்களா மதுரை ஹைகோர்ட்டில், அந்த அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன்னா இன்னும் டேட் சொல்லாமல் தான் அவங்க வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க, போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறனால, ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் இருந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பணி நியமனம் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவி போயிட்டு வந்த டீச்சர்ஸ்களுக்கு வந்து இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அடுத்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து அதுக்காக போயிட்டு வந்த நாள்லேருந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. யாருனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, தூங்க முடியல, இந்த மாதிரி தான் வந்து லைஃப் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏதாவது வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி நம்மளுக்கு கேஸ் போடாமல் இருந்தால் அவங்க வந்து உடனே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி போயிருந்துருக்கலாம். அடுத்த எக்ஸாம் கூட அவங்க கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இன்னும் ஒரு தெளிவு இல்லாமையே இருக்குது. மேபி வந்து இந்த கிடைச்ச தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அது மட்டும், அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஸ்டே இது போடாமல் வச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பேசி ஒரு முடிவு வருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெட்டு வெயிட்டேஜ் மார்க்கு மற்ற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து 24ஆம் தேதி வந்து எல்லா கேஸுமே வந்து ஒன்றா நடந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்